நேச்சுரல் 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 அப்படின்னு நான் எல்லா வெப்சைட்ஸ் சோசியல் மீடியா பேஜஸ் மொபைல் ஆப்ஸில் தேடிட்டு இருந்தப்போ எனக்கு கிடைச்ச ஒரு அருமையான நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு ப்ராடக்ட்டு தான் மாமா எர்த் ப்ராடக்ட். நான் கெமிக்கல் ப்ராடக்டாக நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, நேச்சுரலாக எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ். இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா எர்த் ப்ராடக்ட் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பெனிஃபிட்டாக இருந்துச்சு, மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்னன்னு என்னோட ஒப்பீனியன், ஹானஸ்ட் ஜென்யூன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவோட எண்ட் வரைய நீங்கள் 1 செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், டாக்ஸின்ஸ் கிடையாது, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு பண்ணியிருக்கிறதால இது மேட்சேஃப் சர்டிஃபைடும் கூட. வீடியோவோட எண்டு வரையும் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நான் ஒரு சின்ன டிப் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவோட எண்ட் வரையும் பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும், தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெய்லி க்ளோ ஃபேஸ் சீரம். இது ஒரு 10 ml ப்ராடக்ட். இதில் விட்டமின் சி இருக்கிறதால உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். அண்ட் 5% நயசினமைட் இருக்கிறதால உங்கள் ஸ்கின்னை ஈவன் டோனாக வச்சுக்கும். டர்மரிக் இருக்கிறதால உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப நேச்சுரல் க்ளோவாக வச்சுக்கும். இது பார்க்குறதுக்கு இதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் வாட்ரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. வாட்ரி கன்சிஸ்டண்ட்டாக இது இருக்கிறதால நம்ம ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆகி ஸ்கின்னில் இருக்க ப்ராப்ளமை க்யூர் பண்ணி ஸ்கின்னை எப்போவுமே நம்மளுக்கு ரொம்ப க்ளோவியாக வச்சுக்குது. இது டெய்லி யூஸ்க்கு ஒரு குட் சீரம்னு நான் சொல்லுவேன். டெய்லி 2 டைம்ஸ் இதை நம்ம அப்ளை பண்ணணும். 1 or 2 ட்ராப்ஸ் நம்ம எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் ட்ராப்ஸை விட்டு அதை நம்ம அப்வர்ட் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணணும். ஜென்டிலாக கூலாக மசாஜ் பண்ணணும். இதில் விட்டமின் சி இருக்கிறதால இது உங்களுக்கு ஒரு க்ளோவி லுக்கை கொடுக்கும். என்னோட எப்போவுமே ஃபேவரட்டான சீரம் அப்படின்னு கேட்டால் மாமா எர்த்தோட இந்த டெய்லி க்ளோ ஃபேஸ் சீரம் தான். இது எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன். இதில் விட்டமின் சி இருக்கிறதால ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். டர்மரிக் இருக்கிறதால ஸ்கின்னை நல்லா நேச்சுரல் க்ளோவாக வச்சுக்கும். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி க்ரீமியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி வாட்ரியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதை எப்போவுமே சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் 2 ஃபிங்கர்ஸில் ஃபுல்லாக எடுத்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். சன்னில் இருந்து வர்ற ரேஸை தடுக்கிறதுக்கு நம்ம ஸ்கின்னை சன்லேருந்து டேமேஜ் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். இது இப்போது ரொம்ப அத்தியாவசிய பொருள்னே நான் சொல்லுவேன். சன்னால் நம்ம ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுருக்கு. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப அவசியமான ஒன்று. இதில் SPF 50 அண்ட் PA+++ இது ரெண்டுமே ஒரு சன்ஸ்க்ரீனில் இருக்கணும். கண்டிப்பாக இது ரெண்டுமே இந்த சன்ஸ்க்ரீனில் இருக்கிறனால இது ஒரு நல்ல குட் சன்ஸ்க்ரீன் தான். நானும் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது. போட்ட உடனே லைட்டாக ஸ்வெட் ஆகுது, ஆனால் அது அப்புறம் அப்சர்வ் ஆகிடுது. நல்ல குட் சன்ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன். இதில் விட்டமின் சி அண்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி டர்மரிக் இருக்கிறதால ஸ்கின்னை நல்லா பிரைட்டனாக வச்சுக்கும். இது ஒரு சீரம் ஃபவுண்டேஷன். இதில் சீரமும் ஆட் பண்ணியிருக்கிறதால ஒரு குட் ஃபவுண்டேஷன். இது ஈஸிலி பிளெண்டட். இந்தியன் ஸ்கின் டோன்ஸ் எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவைலபிளாக மொத்தம் 9 ஷேட்ஸ் இருக்குது. இது போட்ட உடனே ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோவை கொடுக்குது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் நான் செக் பண்ண வரைக்கும் இது உண்மையிலே 12 hours லாங் ஸ்டேன்னு தான் நான் சொல்லுவேன். எங்கேயுமே ஒரு க்ரீஸினஸ் இல்லை, ஒரு கேக்கி ஆகலை. எங்கேயுமே நம்மளோட அந்த கவரேஜ் நகராமல் அப்படியே அதே இடத்த பிளெண்டடாக நின்றுட்டே இருந்துச்சு. ஒரு சூப்பரான 12 hours லாங் ஸ்டே ஒரு ஃபவுண்டேஷன் தான். என்னோட ஷேட் டாஃபி க்ளோ. இது ஒரு மீடியம் ஸ்கின் டோன்ஸ் இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு கரெக்டான ஸ்கின்
டோன் தான் வந்து டாஃபி க்ளோ எனக்கு கரெக்டாக இருக்குது. இது உண்மையிலே போட்ட உடனே ஃபுல் கவரேஜ் வந்து கொடுத்துருது, ஈவன் கவரேஜ் வந்து கொடுக்குது. ஒரு இது வந்து போஸ் எல்லாத்தையும் மினிமல் பண்ணிடுறதுனால ஃபுல் போஸை வந்து கவர் பண்ணிடுது. உண்மையிலே ஒரு நல்ல சூப்பரான எனக்கு பிடிச்ச ஒரு ஃபவுண்டேஷன்னே நான் சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் அண்ட் ஷேர். நெக்ஸ்ட் க்ளோ ஹைட்ரேட்டிங் கன்சீலர். இதுலேயும் விட்டமின் சி அண்ட் டர்மரிக் வந்து இருக்குது. நம்ம கன்சீலர் யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டிஸ்கலரேஷன்ஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கன்சீலரை யூஸ் பண்ணுவோம். அந்த வகையில் இது சூப்பர் பிளெண்டபிள் ஹைட்ரேட்டிங் கன்சீலர்னே நான் வந்து சொல்லுவேன். ஈஸிலி பிளெண்டடும் கூட. இது வந்து ஐக்கு கீழே வந்து நம்ம போடணும், அப்புறம் கன்னத்தில் போடணும், நெத்தி பகுதியில் வந்து லைட்டாக வந்து போட்டுக்கணும். அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். 12 hours லாங் ஸ்டே கன்சீலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது உண்மையிலே ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், 12 hours லாங் ஸ்டேவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மொத்தம் இதில் 4 ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது என்னோடய ஷேட் வந்து 3 நியூட் க்ளோ. இது ஒரு மீடியம் ஸ்கின் டோன் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லாவே என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணுச்சு, டிஸ்கலரேஷன்ஸை ஈவனாக மாற்றுச்சு. இட்ஸ் மை குட் கன்சீலர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ளோ ஆயில் கண்ட்ரோல் காம்பேக்ட். பேருக்கேற்ற மாதிரியே ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல குட் காம்பேக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஃபுல் கவரேஜ் கொடுக்குது ஃபேஸ் ஃபுல்லாக. ரொம்ப மினிமல் டெக்ஸ்சர், அதாவது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. க்ரீஸினஸ் கேக்கினஸ்லாம் ஃபேஸில் வந்து இல்லை. நல்லா இன்ஸ்டன்ட் க்ளோவை வந்து கொடுக்குது ஃபேஸில். ரொம்ப வந்து அடிச்சுக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல டாக் ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து மொத்தம் இதில் 4 ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நியூட் க்ளோ. நியூட் க்ளோ வந்து மீடியம் ஸ்கின் டோன்ஸ்க்கெலாம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிக்யூட் மேட் லிப்ஸ்டிக். இதில் விட்டமின் இ அண்ட் கோகோனட் இருக்கிறதால நம்ம லிப்ஸ் எப்போவுமே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். இது நான் பார்த்த வரைக்கும் 16 hours லாங் ஸ்டேன்னு தான் சொல்லுவேன். நல்லா ரொம்ப நேரத்துக்கு நல்லா வந்து லிப்ஸில் வந்து அப்படியே இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, போட்ட மாதிரியே சுத்தமாக தெரியல. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபும் தான், ரொம்ப கேக்கி ஆகாமல் அதே இடத்துல இருக்குது. ஸ்மட்ச் ப்ரூஃபும் கூட. ட்ரைனஸ்ஸே வந்து கொடுக்கல லிப்ஸில். அண்ட் என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 3 நியூட் டீ. நியூட் ஷேட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நியூட் ஷேட்ஸ் தான் நான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நியூட் டீன்ற இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தப்ப ஆஃபரில் வந்து 2 மினி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து உப்டன் ஃபேஸ் வாஷ், இன்னொன்று ஆனியன் ஹேர் ஆயில். உப்டன் ஃபேஸ் வாஷ் வந்து சாஃப்ரான் அண்ட் டர்மரிக் இருக்கிறதால டேன் ரிமூவல் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் பேரபன் அண்ட் எஸ்எல்எஸ் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. பட் எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் இதில் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் ஸ்க்ரப்பிங் பண்ணுறப்ப இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதால எனக்கு ஒரு மாதிரி ஸ்க்ரப்பிங் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைங் இது வந்து கொடுக்கல. அதனால் இது வந்து ஒரு குட் ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என் ஸ்கின்னுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரைனஸ்ஸாக என் ஃபேஸ் இருந்தது. எனக்கு வந்து அது கரெக்டாக இல்லை. எனக்கு சாஃப்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். மற்றபடிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஹேர் ஆயில். இது நான் ரொம்ப யூஸ் பண்ணல. இந்த ஒரு டப்பா மட்டும் யூஸ் பண்ணனால ஒரு சைனிங் அண்ட் ஸ்மூத்னிங் ஒரு ஹேராக இருந்துச்சு. அவ்வளோதான் சொல்ல முடியும். வீடியோவோட எண்டில் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது இதுதான். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்.
லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸாக இருக்கிறதால உங்கள் ஸ்கின்ல ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தெரியாது. நம்ம ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் எல்லாமே. அதாவது மேக்கப் லுக் வந்து இது கொடுக்காது. நம்ம ஒரு 3 ஷேட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டால் தான் ஒரு மேக்கப் லுக் கொடுக்கும். அந்த மாதிரி ஜென்டிலாக ஸ்மூத்தனாக நோ மேக்கப் லுக்குக்கு இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நோ மேக்கப் லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாமா எர்த் வந்து சூஸ் பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி டெய்லி யூஸ்க்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட் இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸுங்கிறனால ஜஸ்ட் கோ ஃபார் இட் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ். நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் மாமா எர்த், நைக்கா, பர்பிள் இந்த ஆப்ஸில் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் ஃபுல்லாக இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 3 ஆப்ஸோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.